Hi, I am Manimeghle Vicharangan. I really feel on top of the world today. Very happy to meet you all once again through this video. Do you know why? Because this is my 100th video. See, the very word 100 has its own great value, isn't it? Wherever you go, 100 means it has its own value. And so, I'm sure without your support and help, my dear subscribers, viewers, and my dear enthusiastic students, without your support, I wouldn't have achieved this. And I assure you that after this 100th video, we are planning to give even more useful videos for you. So I'm sure you'll continue to view it and be benefited to the core. Hi, I am Manimeghle Vicharangan. உங்கள் அனைவரையும் நான் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னடா இது எடுக்கும் போதே இப்படி சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. இது என்னுடைய 100th வீடியோ, 100வது வீடியோ. என்னுடைய அன்பார்ந்த சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், அப்புறம் மாணவ மணிகள், இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் நீங்க இல்லாம இந்த அளவு நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. இப்போ இது வரைக்கும் நீங்க எல்லா வீடியோஸையும் பார்த்து அதனால பயன்பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் வர வீடியோஸையும் நீங்க கண்டிப்பாக பார்க்கணும். ஒவ்வொரு வீடியோஸ்லையும் உங்களுடைய முன்னேற்றத்தை பிளான் பண்ணி தான் நாங்கள் புது வீடியோஸ் கொடுக்கலான் இருக்கோம். இப்போ அடுத்தது ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச், அதாவது பேசிக்லேருந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கொடுக்கறதுக்கும் ஒரு ஐடியா போட்டிருக்கோம். ஸோ ப்ளீஸ் நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து பயன்பெறணும்னு வேண்டிக்கிறோம். இப்போ இந்த 100வது வீடியோவில் பழைய 99 வீடியோஸ்ல இருந்து கிளிப்பிங்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் எதனா மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட திருப்பி பாருங்க. Hi, I am Manimeghle Vicharangan. I have great pleasure in welcoming you all to our channel. I am an English teacher by profession and I have been teaching English, particularly grammar, for children of all age groups for nearly more than 2 decades. Well, now we have planned to present a series of grammar topics in English. And I assure you that if you continue to watch our channel, you'll be benefited to the core. Now, today to start with, I'm planning to do 8 parts of speech. I'm glad to meet you all once again with a new topic, active and passive voice. One is sentence pattern and the other one is transitive and intransitive verb. Vanakkam. My name is Manimeghle Vicharangan. I am in the peak of health and I am sure even you two are fine. நான் ரொம்ப ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். என்னடா இது இவங்க வீடியோ ஆரம்பித்ததுலேருந்து தமிழையும் இங்கிலீஷும் கலந்து மேஜர் சுந்தரராஜன் மாதிரி பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நல்லா இருந்திருப்பீங்க, நல்லா இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க. புரிஞ்சிருக்குமே நான் என்ன பாடம் எடுக்க போகிறேன்னு. எஸ், இப்போ டென்ஸ் அதாவது காலம். இப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா என்னன்னு பார்ப்போம். நம்ம இன்னைக்கு 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன ஞாபகம் வருது அவங்களுக்கு? நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ், அட்வெர்ப், ப்ரிபோசிஷன், கன்ஜங்ஷன்ஸ், ப்ரோனவுன் அண்ட் இன்டர்ஜெக்ஷன்ஸ். அதில் இன்னைக்கு நம்ம நவுன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம தனித்தனி வீடியோ பார்த்துருக்கோம் ஏற்கனவே. கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் தனி வீடியோ, சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் தனி வீடியோ, இது கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ், இது ஒரு தனி வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ரோனவுன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட், டிஃபரன்ஸ் பிட்வீன் வேர். இன்னைக்கு ப்ரிப்போசிஷன் அதாவது முன்னிடை சொல், அந்த டாபிக் பார்க்க போகிறோம். இதை தனியாக நிறைய வீடியோஸாக தான் கொடுக்கலான்னு இருக்கோம். இப்போ ப்ரிப்போசிஷன்ஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன், ஆன், அட். இன்னைக்கு ப்ரிப்போசிஷனில் நம்ம பார்க்க போகிறது since, for. இன்னைக்கு ப்ரிப்போசிஷனில் அடுத்தது பார்க்க போகிறோம் ஆன் அண்ட் upon. இப்போ இந்த வீடியோவில் நம்ம கண்டினியூஸாக idioms அண்ட் phrases பார்க்க போகிறோம். ஆமாம், இது என்ன இந்த பிங்க் ஆஃப் ஹெல்த். இன்னைக்கு an idiom a week keeps our English at peak. அந்த டாப்பிக்கில் ஒரு நியூ idiom பார்க்க போகிறோம். to smell a rat. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற idiom என்னென்னா albatross around the neck, a chip off the old block. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற idiom வந்து crocodile tears. இப்போ நம்ம பார்க்க போகிற idiom வந்து once in a blue moon. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற idiom என்னென்னா apple of your eye,
to cost an arm and a leg. இன்னைக்கு நாம பார்க்க போறது புது டாபிக், நுவான்சஸ்னு பேரு, NUANCES, நுவான்சஸ். ஸோ இன்னைக்கு பார்க்க போற ரெண்டு வேர்ட்ஸ் என்னன்னா earth and world. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹவுஸ் அண்ட் ஹோம். இன்னைக்கு நுவான்ஸ்ல நம்ம பார்க்க போற ரெண்டு வார்த்தைகள் கம்பேனியன் versus friend, couple, pair. Now in this video I have planned to give some tricks and tips for you all while doing reading comprehension. And today, to start with, I have planned a reading comprehension for a first grader. I'll be doing it with my grandson Srihari Gopinath. Hi everybody, I'm Srihari Gopinath. Today I'm going to do a reading comprehension with my grandma.